everybody. Here now we are going to see a 12th standard chemistry atomic structure 2 problem. Here second problem already we have seen a first problem, second problem now we are going to see. Okay, here see what is the mass of a photon of sodium light with a wavelength of 5890 Armstrong H, that means Planck constant அவங்க கொடுத்துட்டாங்க. ஓகேவா, இப்போ நாம் என்ன பண்ணணும், மாஸ் ஆஃப் எ ஃபோட்டானை கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, மாஸ் ஆஃப் எ ஃபோட்டானை நம்ம கண்டுபிடிக்கணும். மாஸ் ஆஃப் எ ஃபோட்டானை கண்டுபிடிக்கணும்னா முதல்ல ஃபார்முலாவை நம்ம எழுதிக்கணும். ஓகேங்களா, ஃபார்முலா என்ன ஏதுங்க, ஃபார்முலா என்ன, மாஸ் ஆஃப் எ ஃபோட்டானுக்கு ஃபார்முலா m equal to Planck constant by wavelength into velocity of light. ஓகேவா, இப்போ நம்ம ஃபார்முலா தெரிஞ்சு போச்சு. இப்போ இந்த ஃபார்முலாவில் இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு இருக்கான்னு நீங்கள் பார்க்கணும். முதல்ல என்னது, வெலாசிட்டி ஆஃப் லைட் இருக்கா, வெலாசிட்டி ஆஃப் லைட் வந்து கான்ஸ்டண்ட்டாக நம்மளுக்கு தெரியும், அதை நம்ம எழுதிக்கலாம். velocity of light c equal to 3 into 10 to the power 8 meter per second. ஓகேங்களா, அடுத்தது என்ன, wavelength equal lambda equal to என்ன கொடுத்துருக்காங்க, அங்கே 5890 Armstrong கொடுத்துருக்காங்க. இதை நம்ம இப்போ இங்கே வந்து சப்ஸ்டியூட் Planck constant அண்ட் வெலாசிட்டி ஆஃப் லைட் இருக்கிற மாதிரி இதையும் நம்ம என்ன பண்ணணும், சேஞ்ச் பண்ணிக்கிட்டு 10 to the power, அப்படி 10 to the power நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிட்டோன்னா நம்மளுக்கு கால்குலேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ எப்படி இந்த 5890 Armstrong கன்வெர்ட் பண்ணலாம், 5890 Armstrong எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்னா இன்ட்டு 10 to the power -10 பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 5.89 into 10 to the power -7 மீட்டர். ஓகேவா, 10 to the power -7 மீட்டர். ஓகேவா, -10 அது ஃபார்முலாவில் பண்ணி நம்ம கொண்டு வந்துட்டோம். 5.89 into -7 நம்ம 3 டிஜிட் எடுத்து புள்ளி வச்சுருக்கோம். ஓகேங்களா, இன்ட்டு 10 to the power -10 இருக்குங்களா, இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், -10 இப்போ 1 2 3 அங்கே வச்சுட்டோன்னா அப்போ -7 மாறிடும். ஓகேவா, அடுத்தது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், வேவ்லென்த் நம்ம கண்டுபிடிச்ச வேவ்லென்த் எழுதியாச்சு, வெலாசிட்டி எழுதியாச்சு, Planck கான்ஸ்டன்ட் ஆல்ரெடி இருக்குது, அதை நம்ம இங்கே எழுதிக்கலாம். h வந்து எவ்வளோ, 6.626 into 10 to the power -34 joule per second. ஓகேங்க, ஜூல் செகண்ட். ஓகேங்களா, அங்கே எழுதியாச்சுங்களா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறோம். ஃபார்முலாவில் எப்படி அப்ளை பண்ணலாம், m equal to h Planck constant என்ன 6.626 into 10 to the power -34. அடுத்தது என்ன, வேவ்லென்த் என்ன நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், 5.89 into 10 to the power -7. ஓகேவா, இன்ட்டு இது என்னது, வெலாசிட்டி ஆஃப் லைட் 3 into 10 to the power 8. இப்போ இதை கால்குலேட் பண்ணுங்கள். இதையும் மேலே இருக்கிறத அப்படியே எழுதிப்போம். 626 into 10 to the power -34 கீழே போட்டுக்கோங்க. இப்போ 5.89 into தெரியுதுங்களா, 5.89 into 3 இருக்குங்களா, இதையும் மல்டிப்ளை பண்ணுறோம். நம்ம 3ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், 9 3s are 27, 8 3s are 18 24 26 இங்கே போட்டிருக்கீங்களா. இப்போ 5 3s are 15 16 17 வரும். இதுதான் ஆன்சர். கிடைக்குதுங்களா உங்களுக்கு. அடுத்து எழுதிக்கலாமா, 1767 இன்ட்டு இங்கே என்ன பாருங்கள், 8 இருக்குது 7 இருக்குது, புரியுதுங்களா. இங்கே என்ன இருக்குது, இங்கே இந்த இடத்துல 8 இருக்குது +8, இங்கே -7, அப்போ என்ன வரும், 8 -1, அப்போ 10 to the power என்ன வரும், இங்கே -1 வரும். ஓகேங்களா, இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், எத்தனை டிஜிட்டு, 1 2
இங்கே வந்து 1 2 தான் இருக்குது, 2 டிஜிட் தள்ளி தான் புள்ளி வைக்கணும். அப்போ 17ல் தான் இருக்கும் புள்ளி. ஓகேங்களா? இங்கே ஆல்ரெடி இங்கே பாருங்கள் 17.67 இன்ட்டு 10⁻1ன்னு இருக்குது. இப்போ நம்ம இந்த ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுன்னா இப்போ இங்கே 2ஆக நம்ம எடுத்துக்கலாம். அப்படிங்களா? அப்போ என்ன ஒரு ஆன்சர்? m ஈக்குவல் டு 6.626 இன்ட்டு 10⁻34/176 இன்ட்டு 10⁻2. ஓகேங்களா? இப்போ இங்கே இதையும் என்ன பண்ணணும், நம்ம டிவைட் பண்ண ஆன்சர் என்ன கிடைக்கும்? 3.75 இருக்கும். ஓகேங்களா? இதை அப்படியே வச்சுக்கோங்க. இங்கே -34, இங்கே 2 இருக்குது. அப்போ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் இங்கே இதை நம்ம கீழே கொண்டு வந்தோன்னா என்ன வரும்? ப்ளஸ் ஆகிடும். அப்படின்னா 10⁻36 இதை 2 ஆட் பண்ணுறோம். ஆனால் சைன் வந்து கிரேட்டர் நம்பர் சைன் தான் போடும். அப்போ ஆன்சர் இது தான் 3.75 இன்ட்டு 10⁻36. இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் மை சேனல், லைக் மை சேனல். We can see next problem in next video.